மறுபடியும் ஜாயின் பண்ணிங்க. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க பாப்போம் மத்தவங்க. அப்ப ஓனர்ஸ்ல வந்துருவாரு. ஓனர்ஸும் ஒரு இதுல வந்துடும் என்டிட்டி. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன சொல்றாங்க. கார் உரிமை தமது காரினை கம்பெனியில் பதிவு செய்து நம்ம கம்பெனி ஒரு என்டிட்டியா வந்து நம்ம இன்னைக்கு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஏபிசி கேப் நீங்க இன்னைக்கு ஏபிசி இதையும் எடுங்க. நம்ம சொல்லில, ஆனா எடுத்தா பிரச்சனை இல்லை. ஏபிசி கம்பெனி. சரியா? அதையும் வச்சுக்கோங்க ஒரு என்டிட்டியா. சரியா? உரிமையாளர் தமது காரினை கம்பெனியில் பதிவு செய்து வாடகைக்கு விடுவார்கள். சில கார் உரிமையாளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களையும் கம்பெனிக்கு வழங்குவார்கள். அப்போ ஒரு காரை, அதாவது பாருங்க, இதுக்கான ரிலேஷன்ஷிப்னு நீங்க சொல்றாங்க என்ன? இன்னைக்கு காருக்கும் ஓனர்ஸ்க்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க என்ன? உரிமையாளர் தமது காரினை கம்பெனியில் பதிவு செய்து வாடகைக்கு விடுவார்கள். சில கார் உரிமையாளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களையும் கம்பெனிக்கு, அதாவது ஒரு கார் வந்து என்ன நடக்க போகுது, ஒரு கார் வந்து எத்தனை உரிமையாளருக்கு சொந்தமா இருக்கும்? ஒரு ஆளுக்கு தான் சொந்தமா இருக்கும். ஆனா ஏன் ஒரு கார் வந்து பல பேத்துக்கு சொந்தமா இருக்குமா? இல்லையே. இப்போ உங்களோட பைஸ்கல் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பைஸ்கலோட சொந்தம் வந்து உங்களுக்கு தான். சரியா? அது இன்னொரு ஆளுக்கு சொந்தமா இருக்குமா பைஸ்கல்? இல்ல. அந்த மாதிரி தான் இது. ஒரு கார் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு கார் வந்து ஒரு உரிமையாளருக்கு தான் சொந்தமானது. ஆனா ஒரு உரிமையாளருக்கு எத்தனை செய்யலாம்? பல கார்கள் இருக்கலாமா இல்லையா? விளங்குச்சா விளங்கலையா? ஏன் அப்படித்தான் சொல்லியிருக்கான். ஒரு கார் வந்து ஒரு ஓனருக்குரியது தான். ஆனா ஒரு ஓனர்கிட்ட நிறைய கார்ஸ் இருக்கலாம். அப்ப இங்க வந்து நம்ம எது கூடுதலா இருக்கோ கார்டினாலிட்டி அதை தான் நம்ம எடுப்போம். அப்ப இங்க வந்து எடுக்கிறது வந்து இத 1 to 1ல 1 to many இருக்க போகுது. விளங்குச்சா விளங்கலையா? அப்ப இன்னைக்கு நம்ம எடுக்க போறது வந்து 1 to many. சரியா? அப்ப வந்து இந்த இது வந்து வராது, இது வந்து வராது. நம்ம எடுக்க போறது வந்து 1 to many. இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப், அதை போட்டோம். சரியா? அதுக்கப்புறம் அட்ரிபியூட்ஸ் சொல்ல சொல்ல நம்ம போட்டுக்கு போவோம். சரி, நீங்க அட்ரிபியூட்ஸ் நீங்க முதல்ல நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா லேசு தான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, பதிவு செய்து வாடகைக்கு சில காருமே ஒன்றுக்கும் மேற்பட்ட காரண கம்பெனிக்கு இக்காருக்குரிய சாரதிகளை கம்பெனி வாடகைக்கு அமர்த்தி கொள்ளும். சரியா? சாரதி, அப்ப சாரதிங்கிறதும் என்ன? ஒரு சாரதிங்கிறதும் டிரைவர்ஸ். டிரைவர்ஸ்ங்கிறதும் வந்து என்ன? டிரைவர்ஸ். சரியா? டிரைவர்ஸ்ங்கிறதும் ஒரு என்டிட்டியா இருக்க போகுது. சரியா? இக்காருக்குள்ள சாரதிகளை கம்பெனி வாடகைக்கு கம்பெனி தான் என்ன செய்யுது? வாடகைக்கு அமர்த்தி கொள்ளும். ஆஹ் விடக்கூடிய உள்ள அந்த கார்களை கம்பெனி வாடகைக்கு அமர்த்திக் கொள்ளும். வாடகைக்கு விடக்கூடியதாக உள்ள எந்த காரினையும் வெவ்வேறு வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சாரதிகள் செலுத்துவார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த காருக்கும் இந்த டிரைவருக்கும் இடையிலான தொடர்புன்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, நல்ல நல்ல வாசிங்க அன்னைக்கு. இக்காருக்குரிய சாரதிகளை கம்பெனி வாடகைக்கு அமர்த்தி கொள்ளும். வாடகைக்கு விடக்கூடியதாக உள்ள எந்த காரினையும் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சாரதிகள் செலுத்துவார்கள். ஒரு காருக்கான டிரைவர் வந்து என்ன நடக்க போகுது? ஒரு காரை வந்து ஒரு டிரைவர் தான் செலுத்துவாரு. சரியா? ஆனா அதே சொல்றாங்க, இந்த ஒரு டிரைவர் வந்து பல கார்களையும் வந்து செலுத்துவாரு. எதன் அடிப்படையில? மினி கார்களை செலுத்துவாரு. என்னத்தின் அடிப்படை? ஒரு நாளைக்கு வந்து அவர் பல கார்களை செலுத்துவாருன்னு இல்ல, ஒரு நேரத்துல வந்து பல கார்கள் செலுத்துவாருன்னு இல்ல, வெவ்வேறு நாட்களில்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஒரு கார் ஒன்று ஓட்டுவாரு, நாளைக்கு வேற கார் ஒன்று ஓட்டுவாரு. அப்ப வந்து இன்னைக்கு வர போறாரு, இன்னைக்கு இந்த டிரைவ் அட்ரிபியூட் ஒன்று வருவாரு பாருங்க. சாரதிகள் வாடிக்கையாளருக்கு நம்ம கவனம் எந்த ஒரு காரணம் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சாரதிகள். அப்ப இன்னைக்கு நாட்கள், டேட்ஸ். அப்ப நாட்கள்னு இன்னைக்கு ஒரு என்ன வரப்போகுது? எட்ரிபியூட் ஒன்று வரும். விளங்குச்சா விளங்கலையா?
ஒரு டிரைவர் வந்து ஒரு நேரத்துல ஒரு காரை தான் ஓட்டுவாரு, ஒரு காரை வந்து ஒரு டிரைவர் தான் ஓட்டுவாரு. ஆனா வந்து என்ன நடக்க போகுது அன்னைக்கு? அன்னைக்கு என்ன நடக்க போகுது? டேஸ்னு ஒரு எட்ரிபியூட்ஸ் ஒன்று என்ன செய்ய போகுது? வரப்போகுது இந்த கொலம்ல. சரியா? இந்த கொலம்ல என்ன செய்ய போறாரு? டேஸ்ங்கிற ஒரு எட்ரிபியூட்ஸ் ஒன்று, டிரைவ்ட் எட்ரிபியூட்ஸ் ஒன்று வருவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்து பார்ப்போம். வெவ்வேறு நாட்கள் விவசாய வழங்குவார். வாடிக்கையாளர்களுக்கு நம்பகமான சேவையினை வழங்கும் காரின் பராமரிப்பு அதன் உரிமையாளர்களே பொறுப்பாவர். காரின் பராமரிப்புக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? யாரு பொறுப்பா? உரிமையாளர்களே பொறுப்பாவர். தனது ஒவ்வொரு வாடகை சேவையினும் முடித்த பின்பும் சாரதி தான் தற்போது தரித்திருக்கும் இடத்தை கம்பெனிக்கு அறிவிப்பார். கம்பெனிக்கு வந்து என்ன செய்வாராம்? டிரைவர் வந்து அறிவிப்பாராம். அது இப்போதைக்கு நமக்கு தேவை இல்லை. பார்ப்போம் அடுத்து கீழே. வாடிக்கையாளர் காருக்கு வேண்டுகோள் விடுக்கும் போது வாடிக்கையாளர் வந்து வாடிக்கையாளர் வந்து என்ன செய்வாரா? காருக்கு வேண்டுகோள் விடுக்கும் போது வாடிக்கையாளர் அப்ப இன்னைக்கு வருவாரு. இன்னொரு இது ஒண்ணுன்னா வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் சரியா? வாடிக்கையாளர் என்ன செய்வாராம்? வேண்டுகோள், அதாவது காருக்கு வேண்டுகோள் விடுக்கும் போது கம்பெனியானது அவ்வாடிக்கையாளருக்கு சேவை வழங்குவதற்கு கிடைக்கக்கூடிய கார் வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ளதா என பார்க்கும். அவ்வாறு ஒரு கார் கிடைக்கத்தக்கதாக இருந்தால் கம்பெனி அதனை வாடிக்கையாளருக்கு ஒதுக்கி அதனை வாடிக்கையாளருக்கும் கார் சாரதிக்கும் அறிவிக்கும். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்ன நடக்க போகுது? ஒரு நேரத்துல வந்து சரியா ரிலேஷன்ஷிப் ஒரு கார் வந்து சரியா? ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு நேரத்துல ஒண்ணுதான். ஒரு வாடிக்கையாளர் ஒரு கார் தானே புக் பண்ணலாம். ஒரு கார் வந்து ஒரு எட் டைம்ல வந்து இன்னைக்கு அந்த டைம் ஒரு எட்ரிபியூட் ஒன்று நேரம். அந்த நேரத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேரம்னு போட்டீங்கன்னா சரி, அந்த டைமுக்கு என்ன நடக்க போகுது? ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு கார் தான் அந்த டைம்ல. சரியா? கம்பெனி வாடிக்கையாளருக்கு சேவை வழங்குவதற்கு கார் வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திற்கும் அருகில் உள்ள என பார்க்கும். அவ்வாறு ஒரு கார் கிடைக்கத்தக்கதாக இருந்தால் அக்கம்பெனி அதனை வாடிக்கையாளருக்கு ஒதுக்கி அதனை வாடிக்கையாளருக்கும் கார் சாரதிக்கும் அறிவிக்கும். சரியா? கம்பெனியானது தன்னால் இயன்றவரை வாடிக்கையாளருக்கு மிக அருகில் உள்ள காரினை வழங்குவதை வினைத்திறன் மிக்க சேவையை பெற்றுக் கொடுக்க முயலும். கம்பெனியானது வாடிக்கையாளரது விவரங்களான அப்ப இங்க சொல்றாங்க இன்னைக்கு வாடிக்கையாளர்கிட்ட என்ன நடக்குவது? பெயர், விலாசம், தொடர்பு கொள்ளும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை அதுதான் வந்து என்ன செய்ய போகுது? வாடிக்கையாளர் விட்டு இவர் விட்டு என்னவா இருக்க போறாரு? எட்ரிபியூட்ஸா இருக்க போறாரு. ஒரு எட்ரிபியூட்ஸா இங்க இருக்கும். வாடிக்கையாளர் விட்டு எட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்க போறாரு? பெயர், விலாசம், தொடர்பு கொள்ளும் தொலைபேசி இலக்கம் அதுகள் அதை போட்டுருவீங்க தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கமான வாடிக்கையாளருக்கு சிறந்த சேவை வழங்குவதற்கு சாரதியார் இலக்கம் என்பவற்றை வழக்கமான வாடிக்கையாளர் சிறந்த சேவையை வழங்குவதற்காக வைத்திருக்கும். சாரதியால் தமக்கு திருப்தியான சேவை கிடைத்ததா என்பதை வாடிக்கையாளருக்கு கம்பெனிக்கு அறிவி அறிவிக்கலாம். இத்தகவலானது வாடிக்கையாளருக்குரிய சாரதிகளை ஒதுக்குவதற்கு பயன்படுத்தப்படும். சரியா? ஃபீட்பேக் ஒண்ணு கொடுக்கலாமாம். ஒவ்வொரு கார் உரிமையாளருக்கும் காருக்கும் சாரதிக்கும் வாடிக்கையாளருக்கும் முறையே ஓனர் ஐடி. இந்த பாருங்க, இன்னைக்கு இருக்க ஓனர் ஐடி, கார் ஐடி, டிரைவர் ஐடி, கஸ்டமர் ஐடி, இது எல்லாமே என்ன வந்திருக்கும்? பிரைமரி கீயா நீங்க மென்ஷன் பண்ணணும். இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்ப வாடிக்கையாளருக்கு இருந்து வரைஞ்சீங்கன்னா கஸ்டமர் ஐடி சிஓ ஐடின்னு போட்டு கீழே நீங்க அன்லைன் பண்ணி இருக்கணும். பண்ணலாட்டி பிழை. சரியா? பண்ணலாட்டி மார்க்ஸ் இல்ல. உரிமையாளருக்கு வந்துச்சுன்னா என்ன செய்ய போறீங்க? ஓனர்ஸ்க்கு இன்னைக்கு வந்தா ஓனர்ஸ் போட்டு ஓனர் ஐடி போட்டு கீழே நீங்க செஞ்சிருக்கணும். சரியா? கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கணும் அந்த எட்ரிபியூட்ஸு கீழே. இல்லாட்டி அது பிழை. சரியா? அப்படி நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? இதுகளுக்கு இதை குறிப்பிட்டுருவீங்க. இதுக்கு மேலதிகமா வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களோட எடுகோல் எடுத்து நீங்க காருக்கு இல்லைன்னா கார் மாடல் நேம் அது என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான எட்ரிபியூட்ஸ் போடுறா அது பிழை இல்லை. சரியா? அது ஒன்றும் பிழை இல்லை. சரியா? அது உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? மேலதிகமா போட்டுக்கலாம்.
அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு தொடர்புடைமை உங்களுக்கு விளங்கியிருக்கணும். காருக்கும் ஓனர்ஸ்க்கும் இடையிலான தொடர்புடைமை. ஒரு காரை வந்து என்ன செய்ய அதே மாதிரி பார்ப்போம் மறுபடியும் இந்த நிறுவனத்தோட என்ன தொடர்புடைமைன்னு பார்ப்போம் அதையும் கொஞ்சம் மறுபடி. சரியா? காருக்கும் டிரைவருக்கும் இடையிலான தொடர்புடைமை இருக்கு. காருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையிலான தொடர்புடைமை ஒன்று இருக்கு. காருக்கும் ஓனருக்கும் இடையிலான தொடர்புடைமை இருக்கு. சரியா? வேற பார்ப்போம். ஏபிசி கம்பெனி எந்த ஒரு காரினையும் தனது சொந்தமாக மாற்றி பார்த்துப்போம். ஒரு தேவையான முதன்மைக்காக தெளிவாக குறித்து காட்டப்பட வேண்டும். நீங்க எவையேனும் எடுகோள் தாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க எவையேனும் எடுகோள்கள் பயன்படுத்தினா அவற்றை தெளிவாக குறிப்பிடவும். சரியா? அப்ப நீங்க ஏதாச்சும் எடுகோள் எடுத்தீங்கன்னா இந்த எட்ரிபியூட் இந்த இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எட்ரிபியூட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இருந்தா அதை வந்து தெளிவா சொல்லலாம். ஏன்னா இஆர் டயக்ராம் வந்து ஆளுக்கு ஆள் வேறுபடும். நீங்க எடுக்கிற கன்செப்டும் நான் எடுக்கிற கன்செப்டும் மாறுபடும். அதனால நீங்க எடுகோள் எதுவும் எடுத்தீங்கன்னா அதை வந்து கட்டாயம் குறிப்பிட்டு இருக்கணும். சரியா? ஏபிசி சேவை கம்பெனியானது எந்த ஒரு காரினையும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கவில்லை. தனியார் கார் உரிமையாளர்கள் தமது காரினை கம்பெனி பதிவு செய்து வாடகைக்கு விடுவார்கள். சில கார் உரிமையாளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களையும் கம்பெனிக்கு வழங்குவார்கள். அப்ப இன்னைக்கு பாருங்க, காருக்கும் ஓனர்ஸ்க்கும் தான் தொடர்பு இருக்கு. ஓனர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் இன்னைக்கு ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம போடலாம் எப்படி? சரியா? எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு சொல்றாங்க பாருங்க. இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், பல உரிமையாளர்கள், அதாவது பல உரிமையாளர்கள் வந்து என்ன செய்யலாம், கார்களை வழங்கலாம். அப்ப இன்னைக்கு வழங்குதல், கார் வழங்குதல் என்ன வழங்குதல் என்ன போட்டீங்கன்னா சரி. அவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் தானே. ஒரு கம்பெனிக்கு இந்த ஒரு ஏபிசி கம்பெனிக்கு வந்து பல என்ன செஞ்சிருக்காங்க, உரிமையாளர்கள் இருக்காங்க. சரியா? ஆனா அந்த கம்பெனிக்கு ஒரு வாடிக்கையாளர் மாதிரி. சரியா? கஸ்டமர்ஸ் மாதிரி தானே உங்களுக்கு. சரியா? அதே ஒரு ஓனர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஏபிசிங்கிற கம்பெனில மட்டும்தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, பதிவு செஞ்சு இருக்காரு. சரி, ஏபிசிங்கிறது எடுக்கலாமா இல்லையான்னு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஆன்சர்ல பார்ப்போம். ஆஹ் இக்கார்களுக்குரிய சாரதிகளை கம்பெனி வாடகைக்கு அமர்த்தி அடுத்து சில கார் உரிமை ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களையும் கம்பெனிக்கு வழங்குவார்கள். இக்கார்களுக்குரிய சாரதிகளை கம்பெனி வாடகைக்கு அமர்த்தி கொள்ளும். சரியா? ஏபிசி கம்பெனிக்கும் என்ன செஞ்சிருக்கோம், வாடிக்கையாளருக்கும் வந்து என்ன நடக்கலாம், இவருக்கும் இவருக்கும் ஒரு தொடர்புடைமை இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஒரு கம்பெனி வந்து என்ன செஞ்சிருக்கா போது பல வாடிக்கையாளர்களை, சாரி டிரைவர்ஸ், என்ன இங்க வராது, இங்க டிரைவர்ஸ், பல டிரைவர்ஸை வந்து இது இல்ல, பல டிரைவர்ஸை வந்து என்ன செஞ்சிருக்க போறாரு, பல டிரைவர்ஸை வந்து எடுத்துக்கொள்ள போறாரு. சரியா? அது எடுத்துக்க போட்டுக்கீங்கன்னா சரி. வாடகைக்குரிய இருக்கும் எந்த ஒரு காரியம் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சாரதிகள் செலுத்துவார்கள். ஆன்சர் யார்கிட்டையும் இருந்தா கொஞ்சம் அப்படியே அனுப்பிவிடுங்க. அப்ப அதை வச்சு லேசா விளங்கப்படுத்திக்கலாம். ஆன்சர் ஆன்சர் யார்கிட்டையும் இருக்கா? போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல போட்டுருங்க குரூப்ல. யாருக்கிட்ட ஆன்சர் இருக்கு? அதில் வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டுருப்பேன். இப்போ விலங்கஞ்சை இது ஓரளவு விலங்கஞ்சை எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கிளியரா ஹலோ, எனக்கு நீங்க ஹலோ, யாரும் மைக் என்னமோ சொன்னீங்க. சரியா? உங்களுக்கு நான் ஃபுல் கிளியரா வரையில உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கிறதுக்கான வரைஞ்சு சொல்லியிருப்பேன். எப்படி ரிலேஷன்ஷிப் எடுக்கணுங்கிறது, உங்களுக்கு என்டிட்டிஸ் எடுக்கிறது எல்லாம். ஓகே இருங்க, அப்படியே உங்களுக்கு அது ஆன்சர் ஷேர் பண்றேன். இந்த பாருங்க, இங்க உங்களுக்கு கொஞ்சம் விளங்குதா கிளியரா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ.
விலங்கு தானே? ஓகே தானே? பாருங்க, இங்கேயே பாருங்க, அல்லதுன்னு கொடுத்து ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்களே. விளங்குதா? அப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட அது வந்து கன்செப்ட் கான்செப்ட் மாறும். அதனால நீங்க கொடுக்குற என்டிட்டிஸ் வந்து சரியா இருக்கணும், எட்ரிபியூட் சரியா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க போட்டீங்கன்னா எது ரிலேஷன்ஷிப் போடக்குள்ள தான் உங்களுக்கு எடுக்கோல் எடுக்க வரும். அந்த மாதிரியான டைம்ல சரியா கொடுத்தீங்கன்னா சரி. பாருங்க, கம்பெனி எடுத்திருக்காங்க சரியா, கம்பெனியோட சரியா. கஸ்டமர் வந்து என்ன செஞ்சிருக்காங்களா, ரிக்வஸ்ட் பண்றாங்களாம் சரியா. என்ன செய்யறாங்க, கம்பெனி ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா இதுல வந்து தொடர்புடைமை போட்டுருல, ஏன்னா கீழே இருக்க ஆன்சர்ல எதுவும் வழங்க இல்ல, ரிலேஷன்ஷிப் போடல. அப்போ உங்களுக்கு இதுக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க எடுத்து நம்ம என்டிட்டிஸ் எடுத்தேன், டிரைவர்ஸ் எடுத்திருக்கோம், கம்பெனி எடுத்தோம், கஸ்டமர்ஸ் எடுத்தோம், என்டிட்டி கார் எடுத்தோம். ஓகே, வேற கார் ஓனர்ஸ் எடுத்தோம். அப்ப நம்ம எடுத்த என்டிட்டி சரியா? ஓகே. பாருங்க, கார் ஐடி இந்த அன்னைக்கு இருக்கு. சரி. ஒரு நிமிஷம். ஓகே, பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த கார் ஐடி நமக்கான பிரைமரி கீயை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்படி கீழே அன்லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சரி. சரியா? பாருங்க, இன்னைக்கு கீழே உள்ள ரெண்டாவது படத்தை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன், தெளிவா இருக்குதானே? கார் ஓனர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, கம்பெனில ரெஜிஸ்டர் பண்றாங்க சரியா. இதுல பாருங்க, இன்னைக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா போட்டிருக்கணும். இந்த ஒரு கம்பெனில வந்து பல ஓனர்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்ப ஒன் டு மெனி. ஓகே தானே? ஓனர் ஐடி ஓகேயா? இது பிள்ளைலேன் நம்மளும் அதே மாதிரி தான் எடுத்தோம் சரியா. கார் ஓனருக்கும் காருக்கும் பாருங்க, என்ன நான் சொன்னேன், ரெண்டுக்கு கொடுக்குறாரு. கார் ஓனர் வந்து காரை வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாரு. எப்படி? ஒரு கார் ஓனர் வந்து, அதாவது ஒரு கார் வந்து ஒரு ஓனருக்கு தான் சொந்தமா இருக்கும். ஒரு கார் வந்து ஒரு ஆளுக்கு தான் சொந்தமா இருக்கும். ஆனா ஒரு நபருக்கு பல கார்கள் சொந்தமா இருக்குமா இல்லையா? அப்ப எதை எடுக்கணும் நம்ம, அதை கூடுதலா இருக்கிறது தான் எடுக்கணும். அப்ப ஒன் டு மெனியை தான் எடுக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறது, ஒரு கார் ஓனர் ஒன்னு போட்டுட்டு இங்க மெனி மெனி கார்ஸ் இருக்கும். அதை இங்கிட்ட இருந்து வாசிக்கக்குள்ள ஒரு கார் வந்து ஒரு உரிமையாளருக்கு தான் சொந்தமா இருக்கும். இங்க ஒண்ணுன்னு வச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா சரி. விளங்குச்சா விளங்கலையா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கார் ஐடி, அப்ப கார் ஐடி இங்க குறிப்பிட்டிருக்காங்க, அது ஓகே. இன்னைக்கு டிரைவர் ஐடி சரியா. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, வந்து அந்த டிரைவர் இதுக்கு வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து அந்த நாட்களுங்கிறது வந்து போட்டுல. ஆனா போடுறது வந்து மிக பொருத்தமா இருக்கும். ஏன், நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து டிரைவர் வந்து மாற போறாரு. ஒரே காருக்கு ஒரே டிரைவர்லயே இன்னைக்கு ஒரு காரை ஓட்டுவார் டிரைவர், இன்னொரு நாளைக்கு இன்னொரு காரை ஓட்டுவாரு சரியா. அப்ப வந்து அது வந்து என்ன செய்ய போகுது, மாற போகுது. அப்ப இன்னைக்கு வந்து நாட்கள்ங்கிற ஒரு அட்ரிபியூட், டிரைவ்ட் அட்ரிபியூட்டை நீங்க போடணும் சரியா. போட்டா வந்து மிக பொருத்தமா இருக்கும் சரியா. அப்போ ஒரு காரை வந்து ஒரு டிரைவர் தான் என்ன செய்வாரு, அட் டைம்ல ஓட்டுவாரு. ஒரு டிரைவர் வந்து ஒரு கார் தான் ஓட்டுவார், டிரைவ் பண்ணுவாரு. அப்ப ஒன் டு ஒன்னா இருக்கும். இன்னைக்கு வந்து நாட்களா போட்டீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் பாருங்க, கஸ்டமர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாரு ஒரு காருக்கு தான் சரியா. ஒரு கார் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் சொந்தமா இருக்கும் சரியா. அந்த டைம்ல வந்து போறது, இதுவும் ஒன் டு ஒன்னா இருப்பாரு. இவ்வளவு தான்டா, இது இவ்வளவு தான் சொல்லியிருக்கான். வேற ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கா? நம்ம வரைஞ்சதுலயே இதுலயே நான் சொன்னதுலயே ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கா? எனக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லல, நீங்க கம்பெனி இதை எடுத்தீங்கன்னா சரி. கம்பெனிங்கிறத வந்து ஒரு என்டிட்டியா வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க சரியா. அவ்வளவுதான். எதுவும் டவுட்ஸ்? யாருக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். எதுவும் எடுகோல் எடுத்தா மட்டும் நீங்க தெளிவா குறிப்பிட்டீங்கன்னா போதுமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு டயக்ராம் இவ்வளவுதான். பெருசா இருந்தது பந்திக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரிக்வஸ்ட் பண்றாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, அதெல்லாம் அங்க தேவையே படால சரியா. கதைகள் பெருசா சொல்லுவாங்க, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க பாப்போம் இந்த இதுல. எதுவும் டவுட்ஸ்?
எதுவும் டவுட்ஸ்? யாரும் சொன்னீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா தான் தெரியும். நிரோஜினி விளங்குச்சா? நிரோஜினிக்கு விளங்குச்சுன்னா எல்லாத்துக்கும் விளங்கின மாதிரி தான் சொல்லுவாங்க. கஷ்டமா இது? கஷ்டமா இருக்குங்கிறவங்க ஓகே. எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் செஞ்சீங்க நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கீங்களா? ஆல்ரெடி பாஸ் பேப்பர் செஞ்சீங்களா? இந்த பாருங்க நம்ம சொன்ன மாதிரியே தானே செஞ்சிருக்காங்க. அந்த இப்ப நம்ம அங்கே கொஞ்சம் நம்ம தெளிவா வரைஞ்சிடல அவ்வளவுதான். மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி தானே வரைஞ்சி வச்சிருக்காங்க. நீங்க எடுகோல் எதுவும் இருந்தா நீங்க அதை குறிப்பிடுங்க. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரியா? இந்த கேள்விக்கு வந்து நீங்க எழுதுறதான ஆன்சர் சரியா எழுதிட்டீங்கன்னா சரி. நீங்க எழுதுறது ஆன்சர் பிழை எழுதுனா சரியில்லை. இந்த கன்செப்டுக்கு சரியா எழுதுனீங்கன்னா சரி. விளங்கி ஓகேயா? நாளைக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு கிளாஸ்? நாளைக்கு முடிய சொல்லுங்க. நாளைக்கு ப்ராக்டிக்கலி ஸ்டார்ட் பண்ணுவோம். பாஸ் பேப்பர் ஒன்று பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று. எல்லாத்துக்கும் லெப் இருக்கு தானே? லெப்ல மைக்ரோசாஃப்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளங்கல வாங்கிட்டு வரலாம் தானே? டீச்சர் இல்லன்னா அப்படியா? சரி அப்ப ஓகே. நீங்க பார்த்துட்டு அதை எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க. ப்ராக்டிக்கல் செய்யணும். நான் வேணா செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்துக்கிறது சரி வராது. நான் வேணா ப்ராக்டிக்கல் நான் செஞ்சு காட்டுறேன். அது மறுபடியும் நான் ரெக்கார்டிங் போடுவேன் தானே? அதை பார்த்து சரி மறுபடியும் செஞ்சு பழகுங்க. நாளைக்கு ப்ராக்டிக்கல் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே தானே? இதுல ஆன்சர் இருந்திருக்கோ? இதுல ஆன்சர் இருந்திருக்கேன்னா தான் இது விளங்குச்சா? இந்த 2015 கஷ்டம் இல்லையே? இது செய்யலாம் தானே? அவ்வளவு கஷ்டம் இல்லையே? மறுபடியும் அடுத்த 2014 பார்க்கறதுக்கு டைம் இல்லை. நாளைக்கு பார்ப்போம். 2014 பார்த்துட்டு டேட்டாபேஸ் ப்ராக்டிக்கல் கொஞ்சமும் பார்ப்போம். சரியா? ஓகேயா? நான் இந்த ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரியா? அப்லோட் பண்ணி விட்றேன். பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நிரோஜினி விளங்குச்சா? பாஸ்போர்ட் மற்ற எம்சிக்யூவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க வேற 2014 எம்சிக்யூ இருக்கான்னு பார்ப்போம். இருங்க 2014 எம்சிக்யூ எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம படிச்சதில்ல. இல்லை நம்ம சிஸ்டம்லாம் லொஜிகேட்ஸ்லாம் செஞ்சிருங்க. சரியா? டேட்டாபேஸ்ல கேள்விகள் வரும். நெட்வொர்க்லயும் வரும். பின்வரும் தொடர்பு ரிலேஷன் மூன்றாம் சுகனுடைய தேர்ட் நார்மலைசேஷன் படிப்பிக்கல இன்னும். அதை பார்த்துட்டு தாக்கும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்புநிலை தரவுத்தளத்தை அட்டவணைகளை குறிப்பதற்கு மிக பொருத்தமான இஆர் வரைபடத்தை பின்வற்றுள்ள எங்க ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். விலங்கு தானே? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். டக் டக்னு போடுங்க. என்ன ஆன்சர் வரும்? போட்டு விடுங்க பார்ப்போம். இதுல செட்ல சரி போடுங்க ஆன்சர் ஒன்று.
வேற யாரு? ஒரு ஆள் தான் ஆன்சர் போட்டிருக்கா. கிரிஜானி மட்டும் போட்டிருக்கு. வேற விரோஜினி? கிருஷிகா ஆன்சர் போடுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாருமே சொல்லலையா? 2 பேர் தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு விரோஜினியும் பாப்போம். சரி லேஸ் தானேடா. பாருங்க, 2 டேபிளுக்கு பொறுத்துருக்காங்க. ஒன்னு சப்ஜெக்ட், இன்னொன்னு எக்ஸாம் சப்ஜெக்ட்னு. நம்ம ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கணும், ஞாபகம் இருக்கா? எப்படி 2 பேர் இருந்திருந்தா அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று வச்சு நம்ம அப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு டேபிள் ஒன்று இருக்கா, அது உங்களுக்கு சொல்லலை. என்ன, எக்ஸாம்ங்கிற ஒரு டேபிள் ஒன்று இருந்திருப்பாரு. அதான் வராங்க இல்லையா, எக்ஸாம்ங்கிற டேபிளும் இருப்பாரு. அவர் எப்படி இருந்திருப்பாரு? 2 விஷயத்த வச்சு இருந்திருப்பாரு. ஏன்னா ஒன்னு எக்ஸாம், சரி சப்ஜெக்ட் இருக்காரு, எக்ஸாம்னு வைங்களே, எக்ஸாம் ஐடியையும், அதாவது எக்ஸாம் ஐடியையும், சரியா, வேற என்ன வச்சிருப்பாரு, அதுக்கான எக்ஸாமுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் வச்சிருந்துருப்பாரா இருக்கும். சரியா? அப்ப இங்க வந்து பாருங்க, இந்த எக்ஸாம் ஐடி, இந்த எக்ஸாம் ஐடியும் இந்த சப்ஜெக்ட் ஐடியும் வந்து என்ன செஞ்சிருக்கு, இங்க ஒரு பிரைமரி கீயா வந்து வந்திருக்கு. அப்ப முதல் இந்த சப்ஜெக்ட்ங்கிற ஒரு அட்டவணை ஒண்ணு வருவாரு, அதாவது என்டிட்டி ஒண்ணு வருமா இல்லையா? அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, சப்ஜெக்ட்ங்கிற ஒரு என்டிட்டியும் எடுத்துட்டீங்க. அடுத்து எக்ஸாம், அங்கிட்டு நீங்க அந்த டேபிளுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் இருந்திருக்கலாம், நமக்கு பொருத்தமான பேரை எக்ஸாம்ங்கிறத பொருத்தமா இருந்திருக்கும். அப்ப எக்ஸாம்ங்கிறதும் இருந்திருக்கணும். அப்ப எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் எக்ஸாம்ங்கிற ஒரு என்டிட்டி இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லைந்தா. இங்க ஒன்று இருக்காரு, இங்கேயும் இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, சப்ஜெக்ட் ஐடியும் டைட்டில். அப்ப அதுல வந்து கொலம் வந்து, அதாவது எட்ரிபியூட்ஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன வர போறாரு, சப்ஜெக்ட் ஐடியும் டைட்டில். அப்ப ஆனா இங்க வந்து எந்த இதுலயுமே வந்து என்ன செய்யல, அந்த கொலம்ஸ் வந்து கொடுத்து எட்ரிபியூட்ஸ் வந்து கொடுத்துல, ஒரே ஒரு எட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட். இந்த எக்ஸாம் டேட் வந்து எங்க வரும்னு கேட்டா எதுல வருவாரு, எல்லாத்துலயுமே வந்திருக்காரு. நம்மள நல்லா தெரியும், இது ஒரு டிரைவ்ட் எட்ரிபியூட்டோட தொடர்புப்பட்ட ஒரு அட்டவணை தான். சரியா? அப்ப அது வருவாரு எங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுவும் ஓகே, எல்லாத்துலயும் வந்து அதுவும் காமனா தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்க வேணும். சரியா? இங்க பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க, பெரும்பாலும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா தான் மூணாவதா ஒரு டேபிள் ஒண்ணு வரப்போறாரு. சரியா? இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரக்குள்ள தான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒண்ணு பெரும்பாலும் வரும். சரியா? அப்ப இது வந்து கண்டிப்பாவே வந்து என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பா தான் இருப்பாரு. எங்கேயாச்சும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு பாருங்க இதுல இதை வச்சு பார்க்கலாம். பாருங்க, சப்ஜெக்ட் ஐடி வந்து பாருங்க, B001 B001. சரியா? சப்ஜெக்ட் ஐடி, எக்ஸாம் ஐடி வேற. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு சப்ஜெக்ட் வந்து, சரியா, பல எக்ஸாம்ஸ கொண்டு இருக்கான். சரியா? ஒரு எக்ஸாம் வந்து ஒரு சப்ஜெக்டுக்குரியதான். சரியா? அப்படி இல்லை, இன்னைக்கு வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஒன்று தாங்க இன்னைக்கு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இன்னைக்கு வந்து டேட் வந்து மாறி 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 வச்சிருக்கு. சரியா? அப்ப இது கொமனா கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம கொமனா கண்டுபிடிக்கணும்னு கேட்டா பாருங்க, இன்னைக்கு வந்து சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து கொமனா கண்டுபிடிக்க இயலாது. ஏன், சப் ஐடி வந்து 001, டேட் வந்து பாருங்க இது. சரியா? சப் ஐடி 001, டேட் வந்து இது. அப்ப வந்து இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த ரெக்கார்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன செய்யலாம், தனித்துவமா அடையாளம் காண கூடியதா இருக்கும். ஸோ அப்ப வந்து இது கண்டிப்பா ஒரு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி யாரா வந்துச்சுன்னா பாருங்க, எது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பா இருக்குன்ட்டு பாருங்க. எம் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, எம் எம்னு நம்ம சரியா குறிப்பிடணும். எப்படி மெனி டு மெனிங்கிறது எம் என்னன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
சரியா? அப்படித்தானே வரும். இங்க பாருங்க, ஆனா மெனி டு மெனின்னு போட்டிருக்காங்க. ஸோ 3வது ஆன்சர் வந்து சரியா இருக்கும். சரியா? இதுக்கும் பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம் நம்மளும். எத்தனாவது கேள்வி? 31. ஆன்சர் இருக்கான்னு தெரியல. ஓகே, 31க்கு 3. எஸ், 3ங்கிறது தான் சரியான விடை. விளங்குச்சா எப்படி எடுக்கிறதுன்ட்டு? இந்த மாதிரியான கேள்வி வந்தா பிள்ளைகள் விடுறத குறைச்சிக்கொள்ளுங்க. லேசா 3 அட்டவணைகள் குறிப்பிடுறாங்களா இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இன்னைக்கு வந்து அட்ரிபியூட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி அது பெரும்பாலும் மென் டு மென் ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். சரியா? அதுக்கு அதுல வச்சு ஒரு கேள்வி. எக்ஸாம் சப்ஜெக்ட் அட்டவணைக்குரிய சரியான முதன்மை சாவி பின்னொன்று எது? முதன்மை சாவி எது? பிரைமரி கீ எதுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சப்ஜெக்ட்க்கு எது பிரைமரி கீ? எது? ரெண்டுமே வரும். எது? எக்ஸாம் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் தான் வந்து பாருங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே தான் வந்து என்ன செய்ய போறாரு? பிரைமரி கீயா வரும். விளங்குச்சா விளங்கலையா? எதுவும் டவுட்ஸ்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றதையும் பாருங்க. சரியா? அடுத்த பாஸ் பேப்பர் 2014 உள்ள பெரிய கேள்வியும் பார்த்துட்டு அங்கிட்டு 2021 முடிஞ்ச மாதிரி கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போம். பாஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். டவுட் ஆனாலும் இப்போ வரைஞ்சிருப்பீங்க நிறைய. இப்போ வந்து உங்க கேள்வியோட ஒப்பிட்டு பாருங்க, ஆன்சர்ஸோட ஒப்பிட்டு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் எப்படி ஆனால் வந்துச்சு எனக்கு விளங்கலை அப்படின்னா அதை கொஞ்சம் எனக்கு சொல்லி விடுங்க. நான் குரூப்ல உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ஓகேயா? எதுவும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். அண்ணா, சொல்லுங்க. 2013ல அந்த அட்டவணை கட்டமைப்பா மாத்துங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு தானே? ஓ, அப்ப அதுக்கு அதை நம்ம அட்டவணை ஆக்கணுமா? அட்டவணை அட்டவணை வரைஞ்சா அட்டவணை பிள்ளையா? பெரும்பாலும் அட்டவணை வந்து வரைய மாட்டோம். சரியா? அதுக்கு வந்து 2013 தானே இருங்க. அட்டவணை இதுல வந்து அட்டவணை வரைய மாட்டோம். நான் வரைஞ்ச மாதிரி தான் வரைவேன். அந்த கட்டமைப்பு வந்து அப்படிதான் வரையும். நம்ம பிரக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள என்டிட்டியை வந்து வெளியில எழுதிட்டு அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து பிரக்கெட் உள்ளுக்கு எழுதுவோம். அப்படித்தான் செய்யறது. இந்த உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. கட்டமைப்பு கட்டமைப்பு ஆகுங்கிறது வந்து இதுதான். டேபிள் நீங்க வரையக்கூடாது, டேபிள்ஸ் வரையக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? இந்த அவ்வளவுதான். இந்த பாருங்க எவ்வளவு இந்த உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இது லேஸ் தானே. இந்த இவ்வளவு தான். 3 விஷயம் தான்டாப்பா. அது கஷ்டமா இல்லையே? பாருங்க, அட்டவணை பிரைமரிக்கு இன்னொரு அட்டவணைன்ற ஃபாரின் கீயாக இருக்கலாம். 1வது கேள்விக்கான இதுலயும் வந்து பாருங்க இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்போர்ட்ஸ் ஐடி இதெல்லாம் வந்து தெளிவா கீழே பிரைமரி கீயை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது நம்ம காட்டுறதுக்கு இதாக்குன்னா சரி. விளங்குச்சா? எதுவும் டவுட் இல்லை? இப்ப டேட்டாபேஸ்ல பேப்பர் 2013 2013 எதுவும் டவுட்ஸ்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா வேற? ரோஜினி, அனிதா, கிஷாந்தன் ஏன் ஜாயின் பண்ண சொல்லுங்க முடிஞ்ச மாதிரி. ஓகேயா? கிளாஸ் நிப்பாட்டுவோம் அப்ப. டவுட்லன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு டைம் சொல்லுங்க ப்ராக்டிக்கல் போட்டுக்கொள்றதுக்கு. ஓகே, முடிப்போம்.